ஃபைனலாக ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் சேர்ந்து ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் ஒன்றா வரப்போகிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெட் ஜெயண்ட் தான் இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டாக் ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரஜினி அண்ட் கமல் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னவே நடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த லாக்டவுன் அந்த மாதிரி சமயங்கள்னால இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் அப்படி இப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போது சரி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் ஹீரோவாக வச்சு தான். பட் அதில் கமல்ஹாசன் நடிக்கல. மேபி கேமியா ஏதாவது பண்ணுவார். அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறதுன்றதும் அது அப்போ நியூஸ் இருந்தது. பட் யார் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அதில் தான் வந்து லோகேஷ் வந்து கடைசியாக கூலி இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சொதப்பதுனால இப்போ அதில் பேக் ஆகிட்டு இந்த ஜெயிலர் வந்து நல்லா போனதுனால ஜெயிலர் 2வும் இன்கேஸ் நல்லா வந்திருக்கிறதுனால தான் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் 2 பேரும் சேர்ந்து எப்படியோ அதை நெல்சனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் வந்து இப்போ யாருக்குமே அவ்வளோவா தெரியல. பட் இப்போ தான் வந்து 2-3 நாளாக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் போடுறேன்ட்டு ரெட் ஜெயண்ட்டு இன்பநிதி வழங்கும் அப்படின்லாம் இப்போ போட்டு இந்த ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 3.25 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த ப்ரோமோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல் நெல்சனுக்கே உரித்தான அந்த ப்ரோமோ வீடியோஸ்லாம் பண்ணுவார்ல, அதில் வந்து ஆரம்பத்தில் யார்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறது, அதுக்குள்ளே அவங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறது, ஒரு ஷூஸ் செலக்ட் பண்ணுறது, வாட்ச் செலக்ட் பண்ணுறதுங்கிறது அங்கே ஒரு ஈகோ மாதிரி அங்கேருந்தே ஒரு விஷயங்கள் ஆரம்பிச்சு அங்கே டோர் திறந்து 2 பேர் வருவாங்க. அவங்க ஒரு 70s வந்து ரஜினிகாந்த் எப்படி அந்த ஒரு கேமரா முன்னாடி அந்த கண்ணாடி இறட்டி விட்டு அப்படி ஒரு அப்படியே இருந்தது பார்க்க. அந்த ஒரு அபூர்வ ராகங்களாகட்டும் அந்த டைமில் வந்து அந்த ஒரு லுக் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஃபீல் ஆச்சு. முக்கியமாக சொன்னேன்னா ரஜினிகாந்த். கமல்ஹாசன் வந்து விக்ரம் அந்த மாதிரி கெட்டப்பில் இப்போ வந்திருக்காரு. நான் ஃபுல் ஷேவ் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். பட் ஷேவில் பண்ணல. ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த பியர்ட்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஹேர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் 2 பேர் வந்து இந்த கேரேஜுக்குள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி வந்து நிறையா ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த கேரேஜ் மெக்கானிக் இதை பேஸ் பண்ணி ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எகைன் கன்ஃபார்ம் தெரியல. அதனால தான் இந்த கேரேஜ் செட்டப்லாம் போட்டு அதில் 2 பேர் நடந்து வராங்க. பின்னாடி வந்து ஆஜா ராஜான்னு ஒரு பிஜிஎம், அந்த ஒரு மாதிரி கிளாசிக்லாம் சேர்ந்து அந்த ஒரு பிஜிஎம் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. அதோட ஓஎஸ்டி கூட இப்போ ரிலீஸ் பண்ணிட்டார் அனிருத். நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம். அகெயின் வந்து அந்த கேரேஜில் நடந்து வர்றப்போ எனக்கு ஒரு விஷயம், இப்போது ரீசெண்டாக வந்து டாக்ஸிக்கோட அந்த ஒரு கிளிம்ஸ் வந்து நிறைய ஒரு விமர்சனங்களை வாங்கிட்டு இருந்துச்சு. போட்டு அடின்னு அடித்தாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஏதோ கவர்ச்சி வைக்கணுங்கிறதுக்காக வச்சாங்களா? இப்போ அங்கே அந்த அவங்களாம் இல்லைன்னாலும், ஐ மீன் அந்த லேடிஸ்லாம் இல்லைன்னாலும் இது ஆப்வியஸாக இவங்க 2 பேரோட அந்த ஆறாவும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஐ மீன் அவங்க வந்து அங்கே வந்து தூக்கி சாப்பிட்ருவாங்க அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும். 2 பேரில் யாரை பார்க்குறதுன்ற இருக்கும்போது இந்த மாதிரி சுற்றி இருக்கிறது வேண்டியது இல்லை. அது அனாவசியமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேர் அந்த கரெக்டாக அந்த சாவியை தூக்கி போடுறாங்க. அந்த பிடிக்கும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேர் காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து நம்ம நெல்சனும் அனிருத்தும் அப்புறம் இவர் வந்து பீத்தோவன் ஸ்டைலில் ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது கமல்ஹாசன்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோ யாருன்னு கேட்குறாங்க. அப்போது என்ன இன்னும் 2 பேர் டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் இல்லை, ஒருத்தர் ஹீரோ ஒரு வில்லன் கான்செப்ட் போல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. ஒரு மாதிரி மங்காத்தா மாதிரி எடுப்பாங்களா, டபுள் ஹீரோ மாதிரி எடுப்பாங்களா, இல்லை ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் எடுப்பாங்க. அதை மாதிரி வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கமல்ஹாசன் ஒரு ஹீரோவாக, ரஜினிகாந்த் ஒரு வில்லனாக வச்சா மட்டும்தான் அந்த ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அது பார்க்கலாம் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நெல்சன்னா ஒரு டார்க் காமெடி வச்சு ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி தான் மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை தாண்டி வேறு என்ன இவங்க எந்த ஜானரில் போயிட்டு இவங்க 2 பேரையும் இதில் இன்னொரு விஷயம்னா இதில் யாராவது ஒருத்தர் படம்னாலே இதில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேறு நடிக்கிறாங்க. அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம். அதுக்கு கடைசியாக வந்து நடித்தது பார்த்திங்கன்னா இந்த தில்லுமுள்ளில் ஒரு கேமியா பண்ணியிருந்தார் கமல்ஹாசன் 81. அதுக்கு முன்னாடி அலாவுதீன், அற்புதம் விளக்கு அந்த படங்கள்லாம் கொஞ்சம் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. எகைன் நினைத்தாலே இனிக்கும்ல தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 2 பேர் வந்து சேர்ந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே வர்ற மாதிரி தான் சில படங்கள் இருந்தது. ஐ மீன் வந்து கடைசியாக இந்த கேமியா ஒன்று பண்ணார்ல தில்லுமுள்ளில், அதுக்கப்புறம் சேர்ந்து எங்கேயுமே நடிக்கலை. பட் பாருங்களேன், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த வயசுலையும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நினச்சி பாருங்கள். 2 பேருக்கு வயசு எவ்வளோ இருக்குல்ல, 80 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்களேன், இப்போது 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனில் வர்றப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. 2 பேர் இடத்தோட ரசிகர்களும் எவ்வளோ ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம்.
என்ன பண்ணுறது, நம்ம செட்டு பேட்ச்லாம் வந்து ரஜினிங்கிற விஜய் அஜித்தை நம்ம ரொம்ப நாளாக அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஏதாவது வந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ வரைக்கும் 3 மில்லியன் 4 மில்லியன் இந்த வியூ போயிருக்கு இவங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்து வந்ததுக்காக. ரிஜெண்ட் அவங்க சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நினச்சி பாருங்களேன், ஒரு விஜய் அண்ட் அஜித் மட்டும் சேர்ந்து இதே மாதிரி வந்திருந்தா எவ்வளோ பெரிய பேங்கராக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேர் சேர்ந்தே வரமாட்டாங்க. என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட்டு அப்படி ஒரு படமாவது நடித்து கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ரொம்ப நாள் நானும் அந்த மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். அது என்ன பண்ணுறது, புலம்புனா தான் புலம்பிட்டு இருக்கோம். இவங்க 2 பேர் பாருங்களேன், சூப்பர். எனக்கு பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இவங்க 2 பேரை. சரி, இந்த எந்த அளவுக்கு இது திருப்திப்படுத்தியணும். ஏன்னா யாராவது ஒருத்தர் படம்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்து, கூலியிலேருந்து எல்லாமே எதிர்பார்ப்பு எவ்வளோ இருந்து இதாக இருக்குன்னு. ஆனால் கடைசியாக வந்து ஓரளவுக்கு ஜெயிலர் அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணிருச்சு, ஓரளவுக்கு பண்ணிருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ஆனால் பட் கம்பேரிங் அதர் படங்கள் அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். பார்க்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு என்கேஜான ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபன்னாக ஒரு ஆக்ஷன் எல்லாமே சேர்ந்து இவங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு நிறையா எனக்கு இந்த ப்ரோமோலாம் பார்க்குறப்போ ஒன்ஸ் அப்பான் ஹாலிவுட் டைமில் வந்து பிராட் பிட் அவங்க 2 பேரும் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் வந்து சேர்ந்து அந்த ஒரு சாயலில் தான் வந்து ஃபீல் ஆச்சு. எகைன் அந்த மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல தான். அட்லீஸ்ட் அந்தளவுக்காவது எடுத்து வைங்க. ரொம்பவும் ஏதாவது பண்ணுறேன்னு பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்பாயில் ஆச்சுன்னா நினச்சி பாருங்கள், ரொம்பவும் இதாகிடும். ஏன்னா இப்போவே தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ரொம்பவும் விளம்பரம் பண்ணுவாங்க. பேன் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டு போய் ரொம்ப விளம்பரம் பண்ணுவாங்க. எதுவும் கொண்டு போய் சொதப்பாமல் இருந்தால் சரி, அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி கொடுத்தாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கு ராஜீவ் மேனன் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு, அனித்தின் மியூசிக் போடுறாரு, நெல்சன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரெட் ஜாயிண்ட் பண்ணி இது தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்த்துக்கு சம்பளமே 300-400 கோடியெல்லாம் போயிருக்கும். இதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்து 350 450 சம்பளமே பார்த்தா கிட்டத்தட்ட 400 சில்லறையா போனால் இதில் எப்போ எந்த காசில் ப்ரொடக்ஷன் போட்டு எனக்கு தெரிஞ்சு 500 கோடி தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலாம். இன்னும் இந்த சிபி சக்கரவர்த்தி அவரோட இதில் நடத்திருக்காரு. அதே சமயம் கமல் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் பிஸியாகிடுவார். முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட கடைசியில் இல்லை அதுக்கு முன்னாடி எப்போது ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். இன்னும் ஜெயிலரே இன்னும் ரிலீஸு அது என்ன கதைன்னு தெரியாமல் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் ஆரம்பித்தாலும் அடுத்த வருஷம் ஃபுல்லாக ஷூட்டிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 2028 வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 2027 கூட இது கண்டிப்பாக கஷ்டம்தான். சரி, உங்களுக்கு இந்த ப்ரோமோ இந்த காம்போ இதெல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் என்ன மாதிரி படமாக இது வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தராக இது பற்றி அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம்.